السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்புகளிலே நாம் அல் ஹதத்துல் அஸ்கர் சிறு தொடக்கு சுத்தம் சம்பந்தமான பாடத்திலே சிறு தொடக்கு உதுவுடைய பாடங்களை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் மூஜிபாத்துல் குஸ்ல், அதாவது குளிப்பை கடமையாக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். குளிப்பை கட்டாயமாக்கக்கூடிய விடயங்கள். அதில் முதலாவது மணி வெளிப்படுவது, அதாவது உணர்வின் மூலமாக ஆசையின் மூலமாக விழித்திருக்கும் போது மணி வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாகும். அதே நேரத்திலே ஒரு மனிதன் தூக்கத்திலே இஸ்கலிதமானால் மணி வெளிப்படும் என்றாலும் குளிப்பு கடமையாகும். இரண்டாவது, ஒரு ஆணுடைய மர்மஸ்தானம் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் சேருவது. ஆணுடைய மர்மஸ்தானம் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் நுழைவதனூடாக மணி வெளிப்படாவிட்டாலும் குளிப்பு கடமையாகும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகின்ற போது, அதாவது ஒரு மனிதனுடைய அந்த ஹத்னாவுடைய பகுதி அதாவது சும்ம மஸ்ஸல் ஹிதானுல் ஹிதான, அதாவது ஆணுடைய மர்மஸ்தானம் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை அதாவது சேரும் என்றால் ஃபகது வஜபல் குஸ்லு, அதாவது குளிப்பு கடமையாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஆணுடைய மர்மஸ்தானம் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் நுழைந்தால் ஒன்று சேர்ந்தால் குளிப்பு கடமையாகும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதன், அதாவது ஒரு கணவன் மனைவியுடன் ஒன்று சேர்ந்தால் உடலுறவை வைத்துக் கொண்டால் அது மணி வெளிப்படாவிட்டாலும் இஸ்கலிதமாகாவிட்டாலும் இருவரும் குளிப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. மூன்றாவது, பெண்களுக்குரிய விடயம். உதாரணமாக மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள், அந்த மாதவிடாய் காலம் நின்றுவிடும் என்றால், அதே போன்று ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பெற்றதன் மூலமாக வரக்கூடிய அந்த ருது இரத்தம் நின்றுவிடும் என்றால் குளிப்பு கடமையாகும். எனவே இந்த குளிப்பு கடமையான விடயங்களை பார்ப்போமானால், தூக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் போதோ மணி வெளிப்படுவது, ஆணுடைய மர்மஸ்தானம் பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை சேர்வது, மூன்றாவதாக பெண்களுடைய அதாவது மாதவிடாய் ஹைல் நிஃபாஸ் குழந்தை பெற்றெடுத்து அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த இரத்தம் நின்று விடுவது, இந்த நேரத்தில் குளிப்பு கடமையாகும். இவ்வாறு பெரும் தொடக்கு குளிப்பு கடமையான மனிதர்களுக்கு கடமையானவர்களுக்கு சிறு தொடக்கின் மூலமாக எவைகள் எல்லாம் தடுக்கப்படுமோ அவைகள் தடுக்கப்படும். உதாரணமாக தொழுவது, குர்ஆனை தொழுவதெல்லாம் தடை செய்யப்படும். அத்துடன் குர்ஆனை ஓதுவதும் தடுக்கப்படும். அதாவது குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆனால் மாதவிடாய் அதே போன்று குழந்தை பேற்றின் மூலமாக இரத்தம் வரக்கூடிய அந்த நிஃபாஸ் பெண்கள் குர்ஆனை தொடாமல் குர்ஆனை ஓதுவது அந்த இருவருக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல் இந்த குளிப்பு கடமையானவர்கள் அல்லாஹ்வுடைய வீடுகள் அதாவது பள்ளி வாயில்களை தரித்திருப்பது ஹராம் ஆகும். அதே போன்று இந்த மாதவிடாய் பெண்கள் நிஃபாஸ் அந்த குழந்தை பெற்றதன் மூலமாக இரத்தம் வரக்கூடிய அந்த பெண்களுடன் உடல் உறவு வைப்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று அந்த நிலையிலே அவர்களை தலாக் செல்வதும் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று அந்த ஹைல் நிஃபாஸ் அந்த இரண்டு பெண்களுக்கும் நோன்பு நோட்பது தொழுவதும் ஹராமாகும். ஆனால் பரிசுத்தமானதற்கு பின்னால் நோன்பை கலா செய்ய வேண்டும், அந்த காலத்திலே விடுபட்ட தொழுகைகளை கலா செய்ய வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கம் சார்ந்த நல்லறிவுகளை படித்து நல்லமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.